தமிழ் நாட்காட்டியில் புரட்டாசி மாதம் மிக பவித்திரமான மாதமாக கருதப்படுகிறது. அந்த மாதத்தில் வரும் அமாவாசை நாள் முன்னோர்களுக்கு அர்ப்பணிக்கப்படும் சிறப்பு தினமாகும். பண்டைய காலத்தில் ஒரு பெரிய ராஜா வாழ்ந்தார். அவருக்கு செல்வமும் புகழும் இருந்தது. ஆனால் தினமும் ஒரு கவலை அவரை துன்புறுத்தியது. கனவில் முன்னோர்கள் வந்து, எமக்கு தர்ப்பணம் இல்லை, தானம் செய்யப்படவில்லை என்று சொல்லினர். அதனால் ராஜா ஒரு பெரிய முனிவரிடம் சென்று ஆலோசனை கேட்டார். முனிவர் சிரித்தபடி கூறினார், மகாராஜா, புரட்டாசி மாத அமாவாசை நாளில் நீர் பித்ரு தர்ப்பணம் செய்து, தானம் செய்து, அன்னதானம் செய்தால் உங்கள் முன்னோர்கள் சாந்தி அடைந்து உங்களை ஆசீர்வதிப்பார்கள். அந்த ராஜா முனிவர் சொன்னபடி அமாவாசை நாளில் நதிக்கரையில் பித்ரு தர்ப்பணம் செய்தார். தானம், அன்னதானம் செய்தார். அன்றிரவு கனவில் அவரது முன்னோர்கள் தோன்றி, நாம் சாந்தி அடைந்தோம், உனக்கும் உன் குடும்பத்திற்கும் என்றும் வளம் உண்டு என்று ஆசீர்வதித்தனர். அதன்பின் அந்த அரச குடும்பம் செழித்து வளம் பெற்றது. இன்றும் நம்முடைய முன்னோர்கள் நிம்மதியடைய நாமும் புரட்டாசி அமாவாசை நாளில் தர்ப்பணம், தானம் செய்ய வேண்டும். ஏனெனில் பித்ரு ஆசி இருக்கும் இடத்தில் தீமை நுழையாது, நன்மை எப்போதும் வளரும்.